ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு படமோ அல்லது ஏதாச்சும் வீடியோவோ இல்லாட்டி ஆடியோவோ நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சி டவுன்லோட் பண்ணி பார்க்கணுன்னு நினைப்பீங்க. ஆனால் அது யூடியூப்பில் இருந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, கஷ்டப்படுவீங்க. ஆனால் யூடியூப்பில் இருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பற்றி நம்ம இந்த வீடியோவில் தான் பார்ப்போம். முதலாவது கூகுள் போயிட்டு யூடியூப்னு அடிச்சிங்கன்னா யூடியூப் வந்துடும். சரியா? இதில் பாருங்கள், நிறைய வீடியோ இருக்குது. சரியா? இதில் ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு வீடியோ நம்ம கிளிக் பண்ணிவிட்டு, சரி, இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன். நல்லா பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. முதலாவது ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஷேருன்ற கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த காப்பின்றதை கிளிக் பண்ணுங்க. இப்போ காப்பி ஆயிடுச்சு, லிங்க் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு இது பாருங்கள், ஆன்லைன் டவுன்லோடர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது பாருங்கள், நிறைய வருது. ஆன்லைன் வீடியோ டவுன்லோடர். நான் இதில் தான் வீடியோ எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிறது. இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பேஸ்ட் கொடுத்துடணும். பேஸ்ட் கொடுத்தா இந்த பார்த்தீங்களா, இந்த வீடியோ இதுக்குள்ளே வந்துடும். இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கேட்குதா? நீங்கள் ஹெச்டி அது பண்ணுறாலும் பண்ணலாம், MP4 இல்லை மோர்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சரியாக ஒர்க் ஆகாது, சவுண்ட் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு வேறு இது நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள், டவுன்லோட் ஆகுது. 202 MB. இது ஃபுல்லாக டவுன்லோட் ஆகணுன்னு வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். அல்லது ஏதாச்சும் நீங்கள் மூவி வேணும் அப்படின்னா சும்மா ஒரு ஹாலிவுட் மூவின்னு போடுங்க. ஹாலிவுட் மூவி அப்படின்னு போட்டுட்டு இந்த ஏதாச்சும் ஒரு மூவி, சரி, இதில் ஏதாச்சும் ஒரு மூவி, இந்த மூவியை நான் இது பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் காப்பி, இதுக்குள்ளே போயிட்டு திரும்பவும் அந்த லிங்க்லேயே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அது பேக் கொடுத்துட்டு திரும்பியும் அதில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ப்ராசஸ் ஆகும். இந்த பார்த்தீங்களா, இந்த படம் மேலே வந்துடும். இது நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த டவுன்லோட் ஆப்ஷன் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இது எனக்கு தேவையில்லை, அதனால் நான் பாஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதில் ஏதாச்சும் ஒரு மியூசிக், தமிழ் சாங் அப்படின்னு ஏதாவது கொடுத்துட்டு ஒரு வீடியோ வருதுன்னு வைங்களேன். சரி, இந்த பாட்டு, இதில் ஆடியோ நம்மளுக்கு தேவை, வீடியோ தேவையில்லை, ஆடியோ தான் தேவை அப்படின்னா திரும்ப என்ன பண்ணுங்கள், இதுக்குள்ளே நீங்கள் போவேன்னா பேக்கில் போயிட்டு ஓகே இதுக்குள்ளே போவோம். டவுன்லோடு கொடுங்க. இதில் பாருங்கள், MP4 2160p, 1440, 1080, ஃபுல் HD வரைக்கும் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பன் MP4 3GB. இதெல்லாம் நம்ம ஆடியோ எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், கீழே இருக்குது MP3 கீழே இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு இந்த டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இதில் டவுன்லோட் ஆகிடும். ஆடியோ கேட்டுக்கலாம்.
அப்படி தான் நண்பர்களே. நீங்கள் போய்ட்டு வீடியோ இது பார்க்கணும், டவுன்லோட் பண்ணி பார்க்கணுன்னா யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் மூவி இது பண்ணி பார்த்துக்கலாம். MP3 சாங் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இது சிம்பிளான மெத்தடு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகேவா? ஓகே பாய்.